வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 1ல் நமக்கு இயல் 1ல் பார்த்திங்கன்னா நமக்கு அறிவா பண்பாங்க நமக்கு ஒரு பட்டிமன்றம் கொடுத்துருக்காங்க. அதாவது உரைநடைக்கான இப்போ நம்ம இந்த ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம உரைநடைக்கு இந்த ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த இயல் 1ல் இருக்க கவிதைக்கு நம்ம ஆன்சர் போட்டிருக்கோம், அதை பார்க்கலான்னு நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள். இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாருங்கள், இதற்கான பேஜ் நம்பர் நமக்கு பார்த்திங்கன்னா 8வது பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ 8வது பக்கம் எடுத்துக்கோங்க. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். அதில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நற்றமிழ் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நற்றமிழ்ங்கிற சொல்லை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. ஆன்சர் என்னதுன்னா நன்மை கூட்டல் தமிழ். அடுத்து இரண்டாவது, உலகம் என்னும் பொருளை குறிக்காத சொல் என்ன கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்கள், உலகங்கிற சொல்ல குறிக்காத சொல் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் நமக்கு என்ன வரும்? அண்டம்னாலும் உலகம் தான், ஜெகம்னாலும் உலகம் தான், அகிலம்னாலும் உலகம் தான். இந்த மூணுமே உலகங்கிற பொருளை தரும். ஆனால் உலகங்கிற பொருளை தராத சொல் எனது வானம். ஸோ வானத்தை குறிச்சிக்கோங்க. அடுத்து மூன்றாவது, அறிவு கூட்டல் ஆயுதம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? அறிவையும் ஆயுதங்கிற சொல்லை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும்? அறிவாயுதம் குறிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, புகழ் இச்சொல்லின் எதிர்ச்சொல். புகழ்ங்கிற சொல்லோட எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் என்னதுன்னா இகழ். ஓகேவா? அடுத்து ஐந்தாவது பாருங்க, வெளிச்சம் இச்சொல்லை குறிக்காத சொல். வெளிச்சங்கிற சொல்ல குறிக்காத சொல் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் நமக்கு இருள். வெளிச்சத்துக்கு ஆப்போசிட். அப்போ என்ன வரும்? நமக்கு இருள். அவ்வளோதான். அடுத்து கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். செந்தமிழ். செந்தமிழ்ங்கிற சொல்ல பிரித்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா செம்மை கூட்டல் தமிழ். பாருங்க, செந்தமிழ்ங்கிற சொல்ல பிரிச்சதுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா செம்மை கூட்டல் தமிழ். எழுதிக்கோங்க. செம்மை கூட்டல் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, தமிழ் எழுதிக்கோங்க. அடுத்து கவி அரங்கம் என்னும் சொல்லு பிரித்து எழுத சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்ன வரும்? கவி கூட்டல் அரங்கம். இதை எழுதிக்கோங்க, பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க, வினாக்களுக்கு விடையளிக்க கொடுத்துருக்காங்க. ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்? இப்போ இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. அப்துல் கலாம் மற்றும் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோரை அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை குறிப்பிடுகிறார். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர், பார்த்து எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இது. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. பண்பாடு சிறந்தவர்களாக யாரை குறிப்பிட சொல்லி கொஸ்டின். ஸோ ஆன்சர் பாருங்கள். புத்தர் மற்றும் திருவள்ளுவர் ஆகியோரை பண்பால் சிறந்தவர்களாக மதியொலி குறிப்பிடுகிறார். ஸோ ஆன்சர் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. கொஞ்சம் வீடியோவை ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க. பாருங்க, உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? இதான் கொஸ்டின். இப்போ அதற்கான ஆன்சர் தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதை பார்த்து எழுதிக்கோங்க. உயிர்காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் ஔவையாருக்கு கொடுத்தார். ஸோ இதான் மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், 4வது கொஸ்டின், நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக. இதான் ஆன்சர். ஸோ நான் ஆன்சர் கொடுத்துருக்க, பார்த்து எழுதிக்கோங்க. அறிவும் பண்ணும் கண்ணின் இரு விழிகளை போன்றது. ஐம்பொறிகள் பண்பாகவும் உலகம் முழுவதும் அறிவாகவும் இயங்குகிறது. எனவே மனித வாழ்க்கைக்கு அறிவும் பண்பும் இரண்டுமே சமமாக தேவை என்று நடுவர் தீர்ப்பு கூறினார். இதான் ஆன்சர். பாருங்கள், ஐம்பொறிகளில் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, மற்ற அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஐம்பொறிகள் நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம்னா கண், காது, மூக்கு, வாய், மெய். அதாவது மெயினா உடல், அதான் நம்ம 5ன்னு சொல்லுவோம். நமக்கு கண் கொடுத்துருக்காங்க. மித்ததுக்கான ஆன்சர்லாம் இது கண், காது, மூக்கு, வாய், மெய். அந்த டேஷ் கொடுத்துருக்காங்களா, அதிலேருந்து எழுதிக்கோங்க. 6th கொஸ்டின் பாருங்கள், தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக. ஸோ அதற்கான ஆன்சர் தான் நம்ம காமிச்சிருக்கேன், அதை பார்த்து எழுதிக்கோங்க. என்னெல்லாம் இருக்குது? செந்தமிழ், நற்றமிழ், முத்தமிழ், நறுந்தேன். இந்த 4ஐ மட்டும் எழுதிக்கோங்க. பாருங்க, சிந்தனை வினா. கல்வி, செல்வம், வீரம் இவற்றுள் எது சிறந்தது நீ கருதுகிறாய்? ஏன்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அது செகண்ட் கொஸ்டின், வெறும் பண்பை வைத்துக்கொண்டு பெரும் பந்தல் போடலாமா? இத்தொடர்க்கான பொருளை சொந்த நடியில் வகுப்பறையில் பகிர்ந்து கொள்க. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இது 2 என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிந்தனை வினாக்கான ஆன்சர் இது. ஸோ அது கீழே நமக்கு செகண்ட் சரி வினாக்கான ஆன்சரும் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இது சிந்தனை வினா, இதுக்கு ஆன்சர் புக்கில் இருக்காது, நம்மளாக தான் எழுதணும். ஸோ அது ஆன்சர் அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க.
படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு பாடத்துக்கு ஆன்சர்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.